என் வாழ்க்கையில் எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள் தான். பிறகு நான் எப்படி சந்தோஷமாய் இருப்பது என்று கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நிபந்தனை 5ஆம் வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த வசனத்தை எழுதியது பவுல். இதை எழுத தகுதியுள்ளவரும் பவுல் தான். ஏனென்றால் சிறைச்சாலையில் பவுல் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயங்களோடு கிடந்த போது வலியின் மிகுதியில் துடிக்கவில்லை. ஏன் என்னை அடிக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. மாறாக கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஆடி பாடி துதித்துக் கொண்டிருந்தார்கள், கட்டுகள் காயங்கள் மத்தியில். இதை கண்ட சுற்றி இருப்பவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். சிறை அதிகாரி அவரிடம் வந்து, எப்படி நீ தப்பிக்காமல் இருக்கிறீர், கதவு திறந்த பின்னும் போகவில்லையே என்று கேட்ட போதும் சாந்தமாய் தேவனுடைய காரியங்களை அவருக்கு எடுத்துச் சொன்னார்கள். விளைவு, சிறையில் இருந்தோர்கள் அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். பவுல் தான் சொல்லுகிறார், இப்போது படும் பாடு இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. பின்னானவை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் மேன்மையை குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் வரப்போகும் மகிமையின் சந்தோஷம் எவ்வளவு என்று அவர் அறிந்ததினார் இந்த உலகத்தில் பாடுகள் மத்தியிலும் மகிழ்ச்சியாய் இருந்தார். அதன் விளைவு அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்திக் கொண்டார். பிரதான அப்போஸ்தலனாகவும் மாறினார். அநேக நேரத்துல நமக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், நிந்தை, அவச்சொல், கஷ்டம், நஷ்டம், கடன், இதை நினைத்து நினைத்து அழுது புலம்பி மற்றவர்களிடமும் புலம்பிக் கொண்டிருப்போம். அதனால் பிரயோஜனம் தான் என்ன? அதை விட்டுட்டு இதுவரை கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து அவர் வாக்கு தத்தங்களை நம்பி துதிக்கும் போது தேவன் உங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவாங்க. இந்த நேரத்துல சாந்தத்தை கடைபிடிக்கணுங்க. டென்ஷனாய் கத்தக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சாந்தமான பதிலோடு தேவனுக்கு துதியோடு சந்தோஷத்தோடு காத்திருக்கும் போது அத்திமரம் துளி விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியுங்க. தேவனும் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன் என்று சொன்னீரே. துன்பத்தின் மத்தியிலும் பவுலை போல மகிழ்ந்திருக்க எனக்கும் கற்றுத்தாரும். என்னுடைய நஷ்டத்தை உம் சமூகத்தில் லாபமாய் மாற்றிக்கொள்ள கிருபைத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.